ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான அழகான ஒரு வாய்ப்பு. பகவத்கீதை உண்மையுருவில் வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்துடைய 30வது பதம். தேஹே நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோஷிதுமர்ஹசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஓ பரதகுல தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாழிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை. இந்த அத்தியாயத்தோடைய ஆத்மாவை பற்றிய கடைசி ஸ்லோகம். இதுவரைக்கும் பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி புட்டு புட்டு வைத்தார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையோட 2ஆம் அத்தியாயத்துல 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து இன்றைய இந்த 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம விஞ்ஞானத்தை மிக அழகாக வர்ணிக்கின்றார். இந்த மாதிரி ஆத்மாவை யாராலும் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகா பகவான் தெளிவாக விளக்கி இருக்கிறார். அதனாலதான் பகவத்கீதை ராஜ வித்யா, அறிவின் அரசன். எந்த வித்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எந்த வித்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எது வாழ்க்கையின் அத்தியாவசியமோ அது இன்றைக்கு நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி வகுப்பே கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய பிஹெச்டி ஸ்காலர், பெரிய சயின்டிஸ்ட், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், இவங்களுக்கே தெரியல ஆத்மா பற்றி என்ன. அதான் பிரபுபாதர் ரஷ்யா மாகாணத்துக்கு போயிருந்த பொழுது ப்ரொஃபசர் கொட்டோஸ்கின்னு ஒரு ஆளை சந்திக்கிறார். பிரபுபாதருக்கும் ப்ரொஃபசர் கொட்டோஸ்கிக்கும் நடந்த உரையாடல் தன்னை அறியும் விஞ்ஞான புத்தகத்துல இருக்கு, சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதுல பிரபுபாத் கேட்கிறாரு ப்ரொஃபசர் கொட்டோஸ்கியை பார்த்து, ஐயா நீங்க யாருன்னு கேட்டார். நான் ப்ரொஃபசர், இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ண என்னோட பையன். பிரபுபாத் சொன்னாரு, ஐயா உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியாத போது உங்க மாணவருக்கு எப்படி நீங்க பக்குவமான அறிவை தருவீங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியலையா ஐயா? அப்படி இருக்கும்போது உங்க மாணவர்களுக்கு எப்படி நீங்க பக்குவமான அறிவை தருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். அதனால இந்த ஆத்மாவை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு இங்கதான் கிடைக்கும். பக்தர் சங்கத்துல பிரபுபாடி புத்தகங்களை படிக்கும் போதுதான் இதை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும். நாம கூட பாருங்களேன், இஸ்கானுக்கு ஒரு வேலை வராம இருந்து ஆத்மாவை பற்றி நமக்கு தெரியவே செஞ்சிருக்க. அறியாமையில தான் வாழ்ந்திருக்கும். ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டியே சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்னு அழுதுட்டு. இவ்வளவுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போய். அப்போ இன்னைக்கு சமுதாயத்துல ஆத்மாவை பற்றி பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள், தவறான கருத்துக்கள் இருக்கு. ஒரு சாரர் ஆத்மானே ஒண்ணு கிடையாதுங்க, ஆத்மாலாம் ஒண்ணு கிடையாதுங்க, சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு சாரர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல புத்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க, புத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க ஆத்மான்னு ஒண்ணு கிடையாதுன்னே சொல்றாங்க. புத்த கொள்கை என்னன்னா, ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, கடவுள்னு ஒருத்தர், படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க,
ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி எல்லாம் வந்து புத்த தத்துவம். அந்த புத்தருடைய கொள்கையில ஒன்று ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. பாத்தீங்களா, இப்படி ஒரு தத்துவம். அதனாலதான் புத்த கொள்கை வந்து ஏறக்குறைய நாஸ்திகம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ற, வேதனா மானினா பௌத்த கோயில நாஸ்திக். புத்த கொள்கையினாலே நாத்திகமானதுதான். ஏன்னா புத்த கொள்கை என்ன பண்ணுது, கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆன்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை, சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரபஞ்சம் ஏதோ பொய்யானது, தற்காலிகமானது, இந்த பிரபஞ்சம் வந்து பொய், உண்மை இல்ல, இந்த படைப்புங்கிறது வந்து பொய்யானது அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது புத்த கொள்கை வந்து நிர்வாணம். நிர்வாணம்னா ஒண்ணுமே கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, செத்து போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தத்துவத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இது ஒரு சாரர். ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க, ஆத்மாவும் ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சாரர். ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வகையானவங்க இந்த மாதிரி புத்த கொள்கையை ஏத்துக்கிட்டு ஆத்மா கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க, ஆத்மாவும் கடவுளும் ஒண்ணுதான், இதை நீங்க உணர்ந்துட்டா போதும், நீங்க தான் கடவுள். இது இன்னும் ஆபத்தானது. என்னது, இந்த கொள்கைக்கு தான் மாயாவாத கொள்கை என்று பெயர். மாயாவாதக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்துச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, அந்த பிரம்மம்தான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஓய் நறுமை ஆன்மீகவாதிகளே, இந்த உலகம் பொய்யானது, கற்பனையானது, நம்பாதீங்க. அந்த பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதான் சத்தியம். பிரம்மம் சத்தியம் நித்தியம் அனந்தம். அந்த பிரம்மம் தான் வேத வாக்கியம். வேத வாக்கியம் என்னது, சத்தியம் பிரம்மம் அனந்தம். பிரம்மம் வந்து நித்தியமானது, உண்மையானது, ஆன்மீகமானது. அதனால எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாமே பிரம்மத்துல போய் முடியுது. நானும் பிரம்மம் தான், அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். அப்போ நான் பிரம்மத்திட்ட இருந்து வந்திருக்கிறேன், தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை நான் உணர்ந்து விட்டால், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று உணர்ந்து விட்டால், இந்த உடலை விட்டதும் நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிருவேன். அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் இந்த எல்லாம் ஒரே பிரம்மம் தான். அந்த பிரம்மம் இந்த பிரம்மம் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே பிரம்மம். இப்படி ஆத்மா தன் அடையாளத்தை அழித்து கொள்ளும் நினைக்கிறவன் இறைவனோடு இணைந்து விடும். ஆத்மாக்குன்னு தனி அடையாளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அது கடவுளோடு ஒன்னாயிரும். அப்புறம் நாம தான் கடவுள். சிவோகம் சிவோகம், நான் தான் சிவன், நான் தான் சிவன், நான் தான் அது, நான் தான் அது அப்படின்னு இந்த மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, தன்னே கடவுளா நினைக்கிறாங்க. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு எச்சரிக்கிறார், மாயாவாதி பாய்ஷிஷு நிலை ஹோய் சர்வநாஸ். மாயாவாதிகிட்ட இருந்து கேட்டோம்னு சொன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அதனால மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்கவே கூடாது. மாயாவாதினா யாரு, மாயாவாதி என்று அழைக்கக்கூடியவர் தன்னை கடவுளா கருதுவார். நான் கடவுள் ஆயிட்டேன், என்ன ஃபாலோ பண்ணா நீங்களும் கடவுள் ஆயிரலாம், உங்களை ஒண்ணுதான் நீங்களும் கடவுள் ஆயிரலாம், நம்மளும் கடவுளும் ஒண்ணுதான், ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான், இந்த ஆத்மா அந்த ஆத்மா எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ஆத்மா தான் அப்படின்னு வாதாடக்கூடியவங்க மாயாவாதி. அப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, தன்னையே கடவுளா நினைக்கிறாங்க. இந்த ஆத்மா தன் அடையாளத்தை வந்து அழித்துக் கொள்ளும், இந்த ஆத்மா அந்த ஆத்மாவோட ஒன்னாயிரும், அதுக்கப்புறம் வேற வேற இல்ல, இப்படி ஒரு சிலர். அப்புறம் ஒரு சிலர் வந்து இல்ல இல்லைங்க, நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், நான் ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்கிறேன், நான் போய் என்னுடைய ரிசர்ச் சென்டர்ல போய் உக்காந்து ஆத்மாவை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் இருக்கா இல்லையா, ஆத்மா இந்த உடல்ல இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்கும், என்ன இருக்கு, ஆராய்ச்சி, வீண் ஆராய்ச்சி. அப்ப வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க இருக்காங்க. சிலர் வந்து ஆத்மாவை குறிச்சு வீண் ஆராய்ச்சி பண்றவங்க, ஆத்மா இல்லைன்னு நினைக்கிறவங்க. புத்த கொள்கை பின்பற்றவங்க ஆத்மா இல்லைன்னு நினைக்கிறாங்க. மாயாவாத கொள்கை, அத்வைத கொள்கை, ஆதிசங்கருடைய கொள்கையை பின்பற்றவங்க நானும் கடவுளும் ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. ஆத்மா வந்து இந்த உடலை விட்டுட்டா முக்திக்கு அப்புறம் இறைவனோடு ஒன்னாயிரும், அப்புறம் அந்த ஆத்மா இந்த ஆத்மா கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறவங்க. அப்புறம் ஆத்மா குறிச்சு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ரிசர்ச் பண்றேன் ஆத்மா இருக்கா இல்லையான்னு, இப்படி ஆராய்ச்சி. இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்கள் நிறைந்த உலகம்.
அப்போ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகத்தான் பகவத்கீதை இருக்கின்றது. பகவத்கீதை, பாகவதம், வைணவ ஆச்சாரியர்கள், குருமார்கள், சாஸ்திரங்கள்லாம் இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு அழகான முற்றுப்புள்ளி வைக்கின்றது. அப்ப யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்க ஆத்மாவை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம். யார் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்க ஆத்மாவை தெல்ல தெளிவாக உணர ஆரம்பிக்கலாம். அப்ப பகவத்கீதை பாகவதம் படிக்கிறவங்க கேட்கிறவங்க அதை நடைமுறையில பயிற்சி பண்ணா நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மாங்கிறத ரியலைஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றோம், அப்புறம் பிராக்டிஸ் பண்றோம், then we have to get realization. முதல்ல கற்றுக்கொள்றோம், அப்புறம் பயிற்சி பண்றோம், அதுக்கப்புறம் நடைமுறை அனுபவம். அதை நடைமுறையில அனுபவிக்கலாம். அதனால பிரபுபாதருடைய கருணையால நம்ம என்ன ஆயிட்டோம், பல்வேறு குழப்பங்கள், ஆத்மாவை பற்றிய பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தர்க்கங்கள், பல்வேறு வாதங்கள், பல்வேறு ஆராய்ச்சிகள், இதுல எல்லாம் விட்டுட்டு இந்த வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, வீண் குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு பிரபுபாடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது, பகவத்கீதை பாகவதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்மாவை பற்றி தெளிவான ஞானம் நமக்கு கிடைக்குது. ஆத்மாவை பற்றிய தெளிவான ஞானம். அந்த ஞானத்தை நான் நடைமுறையில் பயிற்சி செய்யும் பொழுது எனக்கு ஆத்மாவை பற்றிய அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் பக்குவமானவனே தன்னை உணர்ந்த ஆத்மா. செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், செல்ஃப் ரியலைஸ்டு சோல். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, இந்த உடலை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ரியலைசேஷன் தான் பிரகலாத மகாராஜா கிட்ட இருந்தது. இப்ப நம்ம படிச்சோம் பகவத்கீதையில படிச்சோம் இல்லையா, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நைசைனம் கிளேஷயந்த்யாபோ நசோசயதி மாருதக. ஆத்மாவை கண்டந்துண்டமாக வெட்ட முடியாது, ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, ஆத்மாவை நீரால் நினைக்க முடியாது, ஆத்மாவை காற்றால் உணர்த்த முடியாது. இது நாலேஜ். இந்த நாலேஜ் எங்க கிடைச்சது? பகவத்கீதையில கிடைச்சது. சரி, இந்த நாலேஜ பிராக்டிக்கலா அப்ளை பண்ணவங்க யார் இருக்காங்க? அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் பிரகலாத் மகாராஜா. பாகவதத்துல அவரை நெருப்புல தூக்கி போட்டாங்க, அவரை சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டாங்க, அவரை மலை உச்சிலிருந்து தூக்கி வீசினாங்க. என்ன பண்ணாலும் பிரகலாதருக்கு ஒரு விஷயம், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. இந்த உடலை நெருப்புல போடுறீங்களா போட்டுக்கோங்க, மலை உச்சிலிருந்து தூக்கி போடுறீங்களா போட்டுக்கோங்க, சமுத்திர தூக்கி போடுறீங்களா போட்டுக்கோங்க, யானை வச்சு மிதிக்கிறீங்களா என்ன நாளும் பண்ணுங்க, இந்த உடலை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். என் உடலை நீங்க கண்டந்துட்டமா வெட்டலாம் சுவாமி, ஆனா இந்த உடலில் இருக்கும் ஆத்மாவை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நானே இந்த உடல் கிடையாது, அப்ப நான் ஏன் பயந்துக்கணும்? நானே இந்த உடல் அல்ல, அப்ப நான் ஏன் பயந்துக்கணும்? எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன வருத்தம், எனக்கு என்ன அவமானம்? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை ரியலைசேஷன் பண்ணி கொடுத்தவர் பிரகலாத் மகாராஜா. இப்ப நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத அனுபவ ரீதியா உணர்ந்தவர் பிரகலாத் மகாராஜ். அதனால பிரகலாத் சரித்திரம் படிக்கும் போது நமக்கு அந்த ரியலைசேஷன் நம்ம படிக்கிறோம். then we have to apply in our day to day life. நம்ம பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில இதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படலாம், நமக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம், சங்கடங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் ஆத்மாவை பாதிக்காது. இந்த உடல்ல உபாதைகள் ஏற்படலாம், மனதினால சில குழப்பங்கள் ஏற்படலாம், இயற்கையினாலும் தொந்தரவு ஏற்படலாம், மற்ற ஜீவராசிகளாலும் துன்பம் ஏற்படலாம். ஏன்னா இந்த உலகமே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு, இந்த உலகமே அப்படிதான் சிருஷ்டிப்பு பண்ணிருக்கு. அப்போ உடலால மனதால இயற்கையால அவர்களுடைய துன்பம் எதுவுமே ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மாவுக்கு ஏது இன்ப துன்பம், ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம், ஆத்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பு, எதுவுமே கிடையாது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இதை நாம் கற்றுக்கொண்டதை நிற்க அதற்கு தக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் படிச்சதை கேட்டதை நடைமுறையில நம்ம அப்ளை பண்ணும் போது, அதுக்கான சவால்களை எதிர்கொள்ளும் போது நமக்கு அனுபவம் கிடைக்கும், ரியலைசேஷன் கிடைக்கும். இப்ப பகவத்கீதையில ஞானம் கிடைக்குது, பாகவதத்துல பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கு, then we have get the realization. நமக்கு அனுபவம் கிடைக்கும். தொடர்ந்து பகவத்கீதை படிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கும், பாகவதம் கிடைக்கிறதுனால நிறைய உதாரணங்களும் உற்சாகமும் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் அதை நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது நமக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் பேசும். ரைட், நான் ஏன் இப்ப எனக்கு கோவப்படல? ஏன்னா நானே இந்த உடலில் ஆத்மா, நான் ஏன் கோவப்படணும்? என்ன அவமானப்படுத்தின எனக்கே கோவம் வரல, நானே இந்த உடலில் ஆத்மா, எனக்கு ஏது மான அவமானம்? இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால இதை நாம் அனுபவபூர்வமா உணரலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.